பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ என்ன விஷயத்தை பற்றி பார்க்கலான்னாக்கா, HSV வந்து மலேசியா நாட்டுக்கு பறந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான ட்ராக்கிங் ஷீட்டை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பக்கத்துலேயே இருந்தால் அதோட மதிப்பு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதுதான் இன்றைய சூழல். ஒரு ஃபேமஸான பீச் சென்னையில் இருக்குது. அந்த ஃபேமஸான பீச்சு சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பெருசாக போய் பக்கத்தில், வெளியூரில் இருக்கிறவங்க ஏன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் போய் பார்ப்பாங்க. அதுதான் இன்றைய நவீன உலகம். HSVயை முழுமையாக குணப்படுத்துறது சயின்டிஃபிக்காக ப்ரூவனாக உலக அளவில் பறக்கக்கூடிய அளவுக்கு மருந்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துறதுக்கான கொடுப்புன்னு இருக்காது. அவன் கேள்விகளை மட்டுமே அங்கே வச்சுட்டு இருப்பான். குணம் ஆகாதுன்றாங்களே, எப்படி குணம் ஆகும், எப்படி குணம் ஆகும்? இந்த பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்குது. எதை நாம் எண்ணுகிறோமோ அது மட்டும்தான் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கவன் என்னுடைய நோய்க்கு என்ன பண்ணால் தீர்வு ஆகும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கான தீர்வு போய் குணம் ஆகுது. பக்கத்தில் இருக்க பரதேசி உங்களுக்கு குணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு அதுவாகிடுச்சா, இதுவாகிடுச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் போடுறவங்ககிட்ட கேள்வி கேட்பான். அந்த நாய்க்கு குணம் ஆகாது. ஏன்னா பிரபஞ்சத்தின் அடிப்படையில் தன்மேல் தான் நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்கும்னாக்கா, நம்பிக்கை அற்ற செயல்களும் கேவலமான அவல நிலைகளும் மட்டுமே கொடுக்கும். நான் குணமாவேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு போவேன், என்ன இந்த இயற்கை கடவுள் படைப்பின் அமைப்பு என சிறப்பாக வச்சிருக்குது, நான் ஆரோக்கியமானவன், என்னை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த மருந்துக்கு மிகப்பெரிய நன்றி, என்ன மாதிரியான விழிப்புணர்வெல்லாம் கொடுக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு நன்றி அப்படின்ற ஒரு நன்றி உணர்வே இல்லாதவனுக்கு ஈர்ப்பு விதியும் சரி எவனும் சரி 1% கூட குணம் ஆக முடியாது. முதல்ல நம்ம உயிர் வாழணும், ஓரளவுக்கு நடமாட்டத்தோடு வாழணும் அப்படின்றத மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணணும். ஈர்ப்பு விதியே கடவுளே நன்றிப்பா எனக்கு இந்த விஷயத்தை காமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உணர்வோடு இருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். பிரபஞ்ச ஆற்றல் நிறைவேற்றும். நன்றி.